டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்துல அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இதுல பட்ஜெட் மற்றும் புதிய தொழில் முதலீடுகள் பத்தி கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்டிருக்கு. பல முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 2026-2027 முழு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ முழு பட்ஜெட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. பட்ஜெட் மட்டுமில்ல, முதல்வர் விஜய் அவர்கள் சில கராரான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிச்சிருக்காரு. பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் போது அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னும், விதிகளை மீறினா துறை ரீதியான நடவடிக்கை பாயும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான மேம்பால திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது முன்னால் இருந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக என்ன விளக்கம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கலாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால திட்டம் ரத்து செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுல திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த இதுல டெண்டர் அதுக்கான மதிப்பீடு சந்தை மதிப்பை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது சர்ச்சையாச்சு. இந்த நிலையில இதை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, பேருந்து கட்டணத்தை உயர்த்தாம போக்குவரத்து துறையில விளம்பரங்கள் மூலமா நம்ம வருவாயை பெருக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. தமிழகத்துல போக்குவரத்து வசதியை மேம்படுத்த 2000 புதிய குளிர்சாதன பேருந்துகளை விரைவா வாங்கணும் அப்படின்னு கூட அவர் உத்தரவிட்டிருக்காரு. ஆக பேருந்து கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மேல அந்த சுமையை போடாம நம்ம விளம்பரம் மூலமா வருவாயை பெருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோசனை தான். ஓகே, அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி செய்தி தான் பார்க்குறோம். நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்த ஒருவேளை 6 மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் அறிவிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்களும் அப்படி நடத்த தயார்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பிபி சௌத்ரி இது தொடர்பாக பேட்டியை கொடுத்துருக்காரு. அப்போ தேர்தல் ஆணையம் ஆல்மோஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறதுக்கான விடை கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அடுத்து என்ன அப்படின்னா, முக்கியமான செய்தி தேர்தல் வழக்கு. முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 54 பேர் மீதான தேர்தல் வழக்குகளை விரைந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 6 மாதத்துல தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை விசாரணைக்கு ஏற்க நீதிபதிகள் மறுத்துட்டாங்க. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.